உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்லைன் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பிட்காயின். உங்க மனசுல தோணுன உடனே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிட்காயின் ஹார்ட்வேர் வாலெட். இந்த பிட்காயின் ஹார்ட்வேர் வாலெட்னா என்ன, அது எதற்காக பயன்படுத்தணும், அதனால நமக்கு என்ன யூஸ், இதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த பிட்காயின் ஹார்ட்வேர் வாலெட்டை பத்தி பார்ப்பதற்கு முன்னாடி உலக நடைமுறையில் இருக்கிற ஒரு சில தகவல்களை நம்ம பார்க்கலாம். நம்முடைய பணத்தை பாதுகாக்க மற்றும் நம்முடைய பணத்தை சேமித்து வைக்க நம்ம எல்லோரும் இப்ப வங்கிகளை பயன்படுத்துறோம். ஆனா பல வருடங்களுக்கு முன்னாடி பணத்தை பேங்க்ல போடாம நம்ம வீட்டிலேயே வைத்திருப்பதுதான் சேஃப்னு இருந்த காலமும் இருக்கு. நமக்கு தெரியாத சில விஷயங்களை புதுசா நம்ம பயன்படுத்தும் போது அந்த விஷயம் நமக்கு பயமாகத்தான் இருக்கும். அது போலதான் இந்த பிட்காயினும். ஆரம்ப காலகட்டத்தில் பிளிப்கார்ட் மற்றும் அமேசான் போன்ற ஆன்லைன் இ காமர்ஸ் இணையதளத்திற்கு கூட இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா ஆன்லைன்ல பணத்தை பே பண்ணி பொருட்களை வாங்க மக்கள் யோசிச்சாங்க. அதனால தான் கேஷ் ஆன் டெலிவரின்னு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம பணத்தை ஆன்லைன்ல பயன்படுத்துறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். ஆனா இப்போ அந்த நிலைமை தலைகீழாக மாறி ஆன்லைன்ல உடனே பே பண்ணி வாங்கினா 5% ஆஃபர் இருக்கு, 10% ஆஃபர் இருக்குன்னு ரொம்ப ஈஸியா பேசுறோம். இதுல இருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும், புதிதாக வந்த எதையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சில நாட்கள் அல்ல, பல மாதங்கள் கூட தேவைப்படலாம். அதே போலத்தான் இப்ப இருக்கிற இந்த பிட்காயின் நிலைமையும். ஓகே, இப்போ டைரக்டா பாயிண்ட்க்கு போகலாம். பிட்காயின் ஹார்ட்வேர் வாலெட்னா என்ன? நீங்க ஆன்லைன்ல மைனிங் பண்ணியோ அல்லது ஹார்ட்வேர் மூலமாக மைனிங் பண்ணியோ ஏன் பண்ண பிட்காயினை அல்லது வேற ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அதற்கு ஆன்லைன்ல பல பிட்காயின் வாலெட் இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை ஜெப்பே மற்றும் யுனோகாயின் வாலெட் அவைலபிளா இருக்கு. ஆனா இந்த ஆன்லைன் வாலெட் எல்லாம் சேஃபான ஒரு கொஸ்டின் கேட்டா, என்னை பொறுத்தவரை ஆன்லைன் வாலெட்டை நம்ம லோக்கல் கரன்சியா டிரான்ஸ்பர் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் பெஸ்ட்னு சொல்லுவேன். அதாவது பிட்காயினை இந்தியன் கரன்சியாக கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சாக மட்டுமே பயன்படுத்தலாம். ஆனா பிட்காயினை ஸ்டோர் பண்றதுக்கு ஆன்லைன் வாலெட்டை பயன்படுத்துவதற்கு பதிலாக இது போன்ற பிட்காயின் ஹார்ட்வேர் வாலெட்டை பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம பணத்திற்கு ஒரு சேஃப் கண்டிப்பா வேணும்னா அது ஹார்ட்வேர் வாலெட்ல தான் சேஃபா வைத்திருக்க முடியும். இந்த ஹார்ட்வேர் வாலெட் பேங்க்ல இருக்கிற லாக்கர் போலதான். நீங்கள் நினைத்தால் மட்டுமே லாக்கர்ல இருக்கிற பணத்தையோ தங்கத்தையோ எடுக்க முடியும். அதே போலதான் நீங்கள் நினைத்தால் மட்டுமே வாலெட்ல இருக்க பிட்காயினை வெளியில கொண்டு வர முடியும். அதாவது உங்க பிட்காயின் ஹார்ட்வேர் வாலெட்ல இருக்க பிட்காயினை லோக்கல் கரன்சியா கன்வெர்ட் பண்றதாக இருந்தாலும் சரி, வேற எங்கேயாவது ஆன்லைன்ல ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாக இருந்தாலும் சரி, நீங்க அப்ரூவல் பண்ணால் மட்டுமே இந்த வாலெட்ல இருந்து அமௌண்ட் வெளியே போகும். அந்த அளவுக்கு செக்யூர் ஆனது இந்த ஹார்ட்வேர் வாலெட். இந்த ஹார்ட்வேர் வாலெட் உங்க கையில இருந்தா உங்க பணம் உங்க கையில இருக்கிற மாதிரி தான், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல பல விதமான ஹார்ட்வேர் வாலெட்டுகள் இருக்கு. இந்தியால அமேசான்ல இந்த வாலெட் இப்போ அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க இல்லனா இனிமே பிட்காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறவங்க இந்த பிட்காயின் ஹார்ட்வேர் வாலெட்டை கண்டிப்பா பயன்படுத்துங்க. இது போன்ற ஹார்ட்வேர் வாலெட்ல பிரைவேட் கீஸ் இருக்கும். அதனால உங்க பிட்காயின் ரொம்ப செக்யூரா இருக்கும். இதுல 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். அதனால பிட்காயின் இன்னும் சேஃபாக இருக்கும். இதுல பாஸ்வேர்ட் மேனேஜரும் இருக்கு. இந்த பிட்காயின் ஹார்ட்வேர் வாலெட்டை பத்தி ஒரு வரியில சொல்லணும்னா ஈஸி, சிம்பிள், சேஃப் அண்ட் செக்யூர். இந்த வீடியோவை தொடர்ந்து ஜெப்பேவோட ஆன்லைன் வாலெட் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் எப்படி ஓபன் பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாளை புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களான ஆன்லைன் தமிழ். நன்றி.